வாங்க நம்ம இப்போ வெள்ளை சோளத்தில் இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சோளம் எடுத்திருக்கேன். கரெக்டாக எனக்கு 2 அழகு வந்துச்சு. நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 அழகு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அழகு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசிக்கு பதிலாக டிஃபன் அரிசி கூட போட்டுக்கோங்க. டிஃபன் அரிசி போடுறதா ஒரு அழகே போதும், ஒரு அழகு போட்டுக்கோங்க. பச்சரிசி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வரைக்குமே போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் ரேஷன் அரிசி போட்டதுனால நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டேன். நீங்கள் டிஃபன் அரிசி போடுறதா கழுவிட்டு கூட ஊற வச்சுக்கோங்க. நான் அதுக்கு ஒரு அழகு 3/4 அழகு உளுந்து எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் 1/2 கிலோக்கான மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் கம்மியாக அரைக்கிறதுனா ஒரு 1/4 கிலோக்கான மெஷர்மெண்ட்டுனா 1/2 அழகு டிஃபன் அரிசியும் 1/2 அழகு உளுந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா நீங்கள் கழுவிட்டு ஊற வைங்க. நான் ஊற வச்சுட்டு கழுவுனேன். ஏன்னா ரேஷன் அரிசி நான் கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அழுக்காக இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நல்ல தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த வெள்ளை சோளம்லாம் நல்லா 6-7 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு மாவு நல்லா மசிஞ்சு வரும். நான் கிரைண்டரில் அரைச்சேன், நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இட்லி தோசை நான் தோசை ஊற்றுறதுனா அப்பயே ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் இது இட்லி ஊற்றுறதுனா நல்லா ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. இது வெயில் நாள்னால கொஞ்சம் கம்மியாகவே புளிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் புளிக்க தேவையில்ல. இந்த மில்லட்லாம் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. 2 நாளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மியாக போடுறீங்கன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன் இந்த வாட்டி. நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சரி கிரைண்டர்லேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சது மொத்தத்துமே ஒரே இடாவே போட்டு எடுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் மசிய வச்சு லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நல்லா மாவு வேவிச்சிட்டதுக்கப்புறம் நான் கையில் உப்பு போட்டு நீங்கள் கையிலே கரைச்சி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் புளிக்கும் மாவு. கரண்டியில் போட்டு கரைச்சிடாதீங்க. கையில் போட்டு நல்லா கரைச்சி நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து புளிக்க வச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றி பாருங்கள். தோசை வேணுன்னா நீங்கள் அப்போயே தனியாக எடுத்து வச்சு தோசையும் ஊற்றிக்கலாம். நான் தோசையும் ஊற்றிருக்கேன், இட்லியும் ஊற்றிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மில்லட் ரெசிபிலாம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா நல்லது உடம்புக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாவு தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சட்னியும் நீங்கள் அரைச்சி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.